பிரேத ஜன்மம் எடுத்தவனை பூமியில் நாம் காண்பது எளிது. அவன் பயங்கரமான தோற்றத்தை உடையவனாக இருப்பான். தனக்கு கருமங்களை செய்யாதவர்களை மிரட்டுபவனாகவும், பிதுருக்களுக்கு அளித்த உணவை பிடுங்கி தின்னுபவனாகவும், கொடிய பாலைவனத்தில் வசிப்பவனாகவும், பசி தாகம் என்று எந்நேரமும் அலைபவனாகவும், சுற்றத்தாருக்கும் வாரிசுகளுக்கும் தொல்லை கொடுப்பவனாகவும், வீட்டில் உள்ள பொருட்களை யாரையும் பயன்படுத்த விடாமலும் பிறருக்கு கொடுக்க விடாமலும் எப்போதும் வீணாகும்படி செய்பவனாக இருப்பான். வம்சத்தை தானே அழிக்க முயற்சி செய்வான். தனது வாரிசுகளை தானே தவறான செயல்களில் ஈடுபடும்படி செய்வான். பெரியோரை நிந்தித்தல், தெய்வத்தை இகழச் செய்தல், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுதல், பெண் பிள்ளைகளை அதிகம் பெறுதல், கொலை செய்ய தூண்டுதல், கொலை செய்தல், தாழ்ந்த நிலையில் உள்ள தொழிலை செய்தல், பொய் பேசுதல், புராண இதிகாசங்களை இகழ்தல், மனைவியை கொடுமைப்படுத்துதல், பிதிருகர்மாக்களை துவேஷித்தல் போன்றவை பிரேத ஜென்மம் எடுப்பதற்கு காரணமாகவும் கருட புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. திரேதா யுகத்தில் மகோதயம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அதை பப்ருவாகனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் நீதி வழுவாது ஆட்சி புரிந்து வந்தான். தினமும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாது செய்து வந்தான். ஒரு நாள் பப்ருவாகனன் தன்னுடன் சில வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான் வேட்டைக்காக. காட்டை அடைந்து சுற்றி வந்தபோது அங்கு ஒரு மானை கண்டான். அந்த மானின் மீது அம்பெய்தான். அடிபட்ட மான் கீழே விழுந்து விழுந்து மீண்டும் எழுந்து ஓடியது. உடனே அரசன் மீண்டும் அந்த மானின் மீது அம்பெய்தான். அந்த அம்பும் மானின் மீது பாய்ந்த நிலையில் அதன் உடலிலிருந்து ரத்தம் கொப்பளித்து ஒழுகியது. அந்த நிலையிலும் அந்த மான் தடுமாறியபடி அரசனிடம் சிக்காமல் ஓடி மறைந்து விட்டது. இதை கண்டு அதிசயித்த அரசன் மானின் இரத்தச்சுவட்டை பின்பற்றி காட்டிற்குள் அதனை தேடி நடந்தான். அப்படியே அதை தேடியபடி காட்டில் வெகு தூரம் சென்று விட்டான். ஆனாலும் அவன் தேடி வந்த அந்த புள்ளிமான் எங்கும் காணப்படவில்லை. வெகு தூரம் நடந்து வந்ததால் மிகவும் களப்படைந்தான். தாகம் தொண்டையை அடைத்தது. சிறிது தண்ணீரை தேடி அந்த காடு முழுவதும் அடைந்தான். அப்போது ஓரிடத்தில் தாமரை பூத்த அழகான ஒரு தடாகத்தை கண்டான். அதிலிருந்து நீரை பருகினான். பின்னர் அதன் கரையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். அதற்குள் வெகு நேரமாகிவிட்டது. இருட்டி கொண்டு வந்தது. அவனுடன் வந்த படை வீரர்களையும் காணவில்லை. திடீரென இருள் சூழ ஆரம்பித்தது. இருட்டி கொண்டே வந்தது. திடீரென்று அப்போது சில பிரேதங்கள் அங்கும் இங்கும் ஓடின. அவற்றை கவனித்து பார்த்தபோது அதற்கு எலும்போ சதையோ நரம்போ எதுவும் இல்லை. கரிய நிறத்திலே கூக்குரலிட்டவாறு பலவித ஓசைகளை எழுப்பியபடி தாகத்தால் புலம்பியவாறும் அங்கும் இங்கும் ஓடின. அப்படி பல பிரேதங்கள் இங்கும் அங்குமாக அரட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன. அவன் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு பிரேதம் அந்த அரசன் அருகிலே வந்து நின்று பேசத் தொடங்கியது.